ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி விரதம். 10 ரூபாய் கொடுத்தாவது இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் உங்கள் கையால் வீட்டில் வாங்கி வைக்கிறது மூலயமா தாறுமாறா பணவரவு ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆறுமுகத்தை நம்பினால் ஏறுமுகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய கந்தன் முருகப்பெருமான மாதத்தில் வணங்குறதுக்கு எக்கச்சக்கமான விரத தினங்கள் வந்திருந்தாலும் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விரதம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளும் திருமணமாகாமல் காத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அப்புறம் பெண்களுக்கு இந்த ஒரு சஷ்டி விரதம் ரொம்ப ஒரு நம்பிக்கையான விரதம். நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒரே நேரத்தில் சரியாகணும்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கலாமா? அதுலேயும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம். மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த கிருத்திகை விரதம் இருக்குல்ல, அந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினா என்ன பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியுமோ அந்த பலனை இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் நீங்கள் பெற முடியும். ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் தான். அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதமாக இருக்கட்டும், கிருத்திகை விரதமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். டிசம்பர் 6ஆம் தேதி காலையில் சரியாக 11:15 தான் சஷ்டி திதி ஆரம்பிக்குது. அது மறுநாள் சனிக்கிழமை காலையில் 9:40 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை வெள்ளிக்கிழமை நீங்கள் சஷ்டி திதிக்கான வழிபாட்டை செய்யணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் காலையில் 11 மணிக்கு மேலே செய்கிறது தான் விசேஷம். வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சாலும் அது சஷ்டி திதியில் கணக்கு வராது. அதனால் இங்கே எப்பவும் போல் காலையில் பூஜை முடிச்சுட்டு மாலை சரியாக ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தலாம். முருகப்பெருமானோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யலாம். செவ்வரளி மலர் கிடச்சதுன்னா மாலையாக அணிவிக்கலாம். முருகனுக்கு சிவப்பு நிறத்தில் உகந்த எல்லா மலர்களும் ரொம்ப ஏற்றது. பெருசாக நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்குங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு டம்ளர் பால் இருந்தாலே போதும், அதையே முருகப்பெருமான் மனசார ஏற்றுப்பார். இந்த ஒரு சஷ்டி விரதம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கிறதே விசேஷம்தான். அந்த சஷ்டி விரதம் சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில சுக்கிரவாரத்தில் வந்திருக்கிறது இன்னும் விசேஷம். சுக்கிர பகவான் யாரு? கீழே இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை மேலே கொண்டு போகக்கூடியவர். ஒருத்தரோட வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சிட்டாலே பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அதுலேயும் உங்கள் குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடித்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி விரதம். முருகப்பெருமானோட அருளையும் சுக்கிர பகவானோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு இந்த ஒரு கார்த்திகை மாத சஷ்டி விரதத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குறைந்தது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளும் வாங்கி வைக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான். இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்லை, சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாவது வாங்கி வைக்கிறது கூடுதல் சிறப்பு. அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வெள்ளை மொச்சை தான். ஒருத்தவங்க வாழ்க்கையில் சுக்கிர தோஷம் இருக்குன்னா அவங்க ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில், இந்த சுக்கிரஹோரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில காலையில் 6லேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8லேருந்து 9 மணி, இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சையை வச்சு நீங்கள் பூஜையில் வச்சு படைக்கிறது மூலயமா சுக்கிர தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறையும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானுக்காக நீங்கள் வாங்கி வைக்கலாம். இல்லைனா வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலையை வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. அடுத்ததா முருகன் அப்படின்னு சொன்னாலே அவர் ஒரு அலங்கார பிரியர். விபூதி, குங்குமம், சந்தனம்னு சொல்லி எப்பொழுதுமே ரொம்ப நறுமணமாக தெய்வீகத்தோடு இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானோட அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருள், அதில் முதல் முக்கியமான பொருள் சந்தனம். ஒரிஜினல் சந்தனம் தான் வாங்கணும்னு கிடையாது. சந்தன வில்லைகள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் சின்னதாக டப்பாவில் கிடைக்கும். விலை ஒரு 20 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். அந்த ஒரு சந்தன வில்லை டப்பாவை வீட்டோட பூஜை அறையில் வாங்கி வைக்கணும். சந்தனத்துக்கு
எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. சந்தன வாசம் எந்த ஒரு வீட்டில் அதிகமாக இருக்கோ, இல்லை எந்த வீட்டோட பூஜை அறையில் சந்தன வாசம் நிறைஞ்சிருக்குதோ அங்கே முருகப்பெருமான் தானாக அமர்ந்துடுவாராம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பொருட்களில் இந்த சந்தனமும் ஒன்று. அடுத்ததா விபூதி குங்குமம் ரெண்டையும் சேர்த்து வாங்கணும். அதுக்கப்புறமா முருகப்பெருமான் ஒரு அபிஷேக பிரியர், அலங்கார பிரியர் மாதிரி அபிஷேகத்துக்கும் இவர் ரொம்ப பிடிச்சவர். அதனால அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர், அதாவது இந்த ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க, இந்த பொருட்கள் எல்லாமே உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல, மளிகை கடையில, அப்படிலாம் நாட்டு மருந்து கடைகள்ல கட்டாயம் கிடைக்கும். ரொம்ப அதிகமா வாங்கி வைக்கிறோம்னு கிடையாது. பன்னீர் அப்படிங்கிறதும் இந்த சந்தன மாதிரியே வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். உங்க வீடு முழுக்க அந்த தெய்வீக எண்ணங்கள், அந்த தெய்வீக விஷயங்கள் நிறைஞ்சிருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அடுத்ததா மயில் இறகு. மயிலை தன் வாகனமாக பயன்படுத்தக்கூடியவர் முருகப்பெருமான், மயில் வாகனன். அப்படி மயிலோட உடம்புல இருந்து தானா உதிர்ந்து கீழே கிடைக்கக்கூடிய அந்த மயில் இறக கோவிலோட தேவஸ்தான கடைகள்லையோ, இல்லை உங்க வீடு பக்கத்தில் ஏதாவது முருகர் கோவில் இருந்துச்சு, அந்த முருகர் கோவில்ல மயில் இருக்கு அப்படின்னா அது உடம்புல இருந்து தானா உதிர்ந்திருக்கக்கூடிய அந்த மயில் இறக அவங்க சேகரித்து விற்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரே ஒரு மயில் இறக வாங்கிட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில் வைக்கலாம். மயில் இறக பூஜை அறையில் வைக்கிறதா என்ன தெரியுமா நடக்கும்? இது வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள வெறும் கெடுதல் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு துர்சக்தி நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த சஷ்டி திதியில ஒரே ஒரு மயில் இறகை வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. நீங்க வச்ச அடுத்த நொடியில இருந்தே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். கீழே சரிஞ்சிருக்கக்கூடிய உங்க குடும்பம் படிப்படியா மேலே போகும். ஏன்னா மயில் இறகு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த நெகட்டிவ் வைப்ரேஷனையும் வீட்டை விட்டே எங்கேயோ தூரமா துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மயில் இறகு. அப்பேற்பட்ட மயில் இறக கோவிலில் தேவஸ்தான கடைகள்லையோ, இல்லை எங்கே கிடைக்குதோ ஆன்லைனில் கிடைச்சா கூட சரி, அன்றைய தினம் வாங்கி வீட்டோட பூஜையில் வைக்கலாம். முருகப்பெருமானோட திருவுருவ படம் இல்லை திருவுருவ சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு பக்கத்தில் வைக்கலாம். மற்ற நேரங்களில் குளிக்காமல் சுத்தபத்தம் இல்லாமல் அந்த மயில் இறக தொட வேணாம். அப்படி தொடும்போது அந்த மயில் இறகோட அந்த சக்தி அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிரும். அடுத்ததா துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறது நீங்கள் அன்றாடம் சமையலுக்கு தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். அதையே வாங்கணும். துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானோட தானியம். செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். வீடு, நிலம், சொத்து தகராறு, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள குழப்பம், இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த செவ்வாய் பகவான் தான். இந்த ஒரு செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய தோஷத்தை குறைக்கணும்னா நாம அவருக்குள்ள சில விஷயங்களை வீட்டில் வாங்கி வைக்கிறது, அதுல இந்த துவரம்பருப்பை வாங்கி வைக்கிறது ரொம்ப கட்டாயம். செவ்வாய் பகவானையும் முருகனையும் நீங்க ஒரு சேர வணங்கிட்டு வரும்போது கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அந்த வகையில இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உதாரணத்துக்கு தான். இதுல ஒரு சில பொருட்கள் உங்க நினைப்புல இருக்கும், அதையும் வாங்கி வைக்கலாம். இதுல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு மேல ராகு காலம் யமகண்டம் இல்லாம பார்த்து நல்ல நேரமா பார்த்து வாங்கிட்டு வீட்டில் வச்சிடுங்க. கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.